ஹாய், நான் கிருபாகரன் ராஜேந்திரன். வெல்கம் டு another வீடியோ வித் Groww. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அபவுட் ஒரு ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பேசிக்கலாக வந்து ஹெட்ஜிங்லேயே வந்து டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெட்ஜிங் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன பார்க்க போகிறோம்னா அபவுட் டெபிட் ஸ்ப்ரெட் அண்ட் கிரெடிட் ஸ்ப்ரெட். அண்ட் அடிஷன் டு தட் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேர் வித் ஒரு ஸ்டாப் லாஸ் மெக்கானிசம் யூஸ் பண்ணால் அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும், அதுவே ஹெட்ஜ் யூஸ் பண்ணால் அந்த ஓவரால் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும், இதுதான் நம்ம ஓவராலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்லி நிஃப்டி வந்து 18,200 லெவல்ஸில் இருக்குது. ஸோ 18,200 லெவல்ஸில் இருக்குது. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 18,400லேருந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து தான் கீழே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேரிஷ் ஒரு மொமெண்டம் இருக்குது, அதனால் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகாது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே. ஸோ ஆஸ் அன் ஆப்ஷன் செல்லராக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே ஸோ மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகாது, அதனால் நான் கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ 18,200 மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ 18,200 நம்ம ஷார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் இந்த கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஓவரால் மார்ஜின் ரெக்வயர்மெண்ட் எவ்வளோ, ஓவரால் ரிஸ்க் எவ்வளோ, இன்கேஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக போச்சுன்னா ஓவரால் ரிஸ்க் ஃபேக்டர் எவ்வளோ, இல்லை மார்க்கெட் உங்களுக்கு ஃபேவரபுளாக போச்சுன்னா உங்களோட ரிவார்டு எவ்வளோ, இதுவே இதுக்கு கூட நீங்கள் ஃபர்தராக ஹெட்ஜ் யூஸ் பண்ணால் அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் ஓவரால் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போது 18,200 லெவல்ஸில் நம்ம கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணுறோம். ஸோ ஷார்ட் பண்ணும்போது நம்மளோட ஓவரால் ரெக்வயர்ட் மார்ஜின் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 96,000 அண்ட் ஓவரால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் பார்த்திங்கன்னா 4,700 rupees. ஸோ அஸ் லாங் அஸ் மார்க்கெட் கீழே போக வரைக்கும் உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் கேப்டு 4,700 தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட். பட் இன்கேஸ் உங்களோட டேரக்ஷன் ராங்காக இருந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சதுன்னா உங்களோட லாஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 18,200லேருந்து 18,400லாம் போச்சுன்னா 10,000 லாஸ் ஆகும். அங்கேருந்து இன்னொரு 100 பாயிண்ட் மேலே போச்சுன்னா 12,000 லாஸ் ஆகும். ஸோ மார்க்கெட் மேலே போக போக உங்களோட லாஸ் டோட்டலி அன்டிஃபைன்டு. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போது ஹெட்ஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபர்தராக என்ன பண்ண போகிறோம்னா, ஓகே 18,200 ஷார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இன்கேஸ் 18,300 கால் ஆப்ஷனை நம்ம பை பண்ணி ஹெட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஓவரால் ரிஸ்க் ரிவார்டு எப்படி இருக்குது, எப்படி கேப் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலி கேப்ட். ஸோ மார்க்கெட் இப்போது உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா 2,300 rupees. ஸோ ஃபைன். ஸோ மார்க்கெட் நீங்கள் சொல்கிற மாதிரி மேலே போகலை, கீழே தான் போகுதுன்னா உங்களுக்கு சாலிடாக 2,300 கன்ஃபார்ம்டாக வந்துடும். பட் மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாகவே கேப் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் நீங்கள் சொல்கிற 18,200லேருந்து 300, 400, 500லாம் போச்சுன்னா கூட எங்கே போனாலுமே சரி உங்களோட மேக்ஸிமம் லாஸ் கேப்டு அட் 2,600 தான். ஸோ இதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் லாஸ் அன்டிஃபைண்டாக இருந்தது. பட் இப்போ மேக்ஸிமம் லாஸ் டோட்டலி கேப் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 4,700 இருந்தது. இப்போ அதுலேருந்து பாதிக்கு பாதி வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 2,300 கிட்ட வந்துச்சு, விச் இஸ் டீசென்ட் எனஃப். ஸோ உங்களோட வியூ கரெக்டாக இருந்ததுன்னா பை எக்ஸ்பைரிக்குள்ளே மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது, ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகவே இல்லைனா யூ வில் கெட் திஸ் ப்ராஃபிட் ஆஃப் 2,300. அண்ட் பெரிய ப்ளஸ்ஸே மார்ஜின் ரெக்வயர்மெண்ட் ஃப்ரம் 1 lakhலேருந்து இப்போ 23,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் வித் 25,000 வச்சு நீங்கள் 2,300னா வச்சு ஆல்மோஸ்ட் 10% ரிட்டர்ன்ஸ். ஸோ உங்களோட வியூ கரெக்டாக இருக்குது, மார்க்கெட் மேலே போகலைன்னா நீங்கள் நெக் செல்லிங் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெட்ஜிங் பண்ணிங்கன்னா உங்களோட மார்ஜின் ரெக்வயர்மெண்ட்டும் கம்மியாகும், உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவும் கண்ட்ரோல் ஆகும், அண்ட் ப்ளஸ் ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஏன்னா மார்ஜின் ரெக்வயர்மெண்ட் 25,000லேருந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2,500 கிட்ட வரும்போது ஆல்மோஸ்ட் 10% ஆஃப் த ஓவரால் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு தான் ஹெட்ஜ் பேஸ்ட் மெக்கானிசம் இஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல். உங்களுக்கு வந்து 100% உங்களோட வியூ உங்களுக்கு கரெக்டாக இல்லைனா தப்பாக போச்சுன்னா ஸ்டில் யூ கேன் மேக் மணி அவுட் ஆஃப் இட். ஸோ இப்போ டெபிட் ஸ்ப்ரெட் என்னென்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் சேம் 18,200லாம் நம்ம ஸ்பாட் பார்த்தோம் இல்லையா. ஸோ மார்க்கெட் நீங்கள் மேலே போகிறதுக்கு பதிலாக மார்க்கெட் கீழே வருது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், மார்க்கெட் வந்து 18,200லேருந்து அது ஃபர்தராக மேலே போகாது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதனால கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணுறோம். ஸோ ஒன்று கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணுவோம், இல்லைனா புட் ஆப்ஷனை பை பண்ணுவோம். ஸோ நம்ம புட் ஆப்ஷன் இப்போ பை பண்ணோன்னா எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ 18,200 லெவல்ஸ் இல்லையா. ஸோ அந்த 18,200 லெவல்ஸ்க்கு நான் பை பண்ணுறேன். ஸோ பை பண்ணனா அஸ் லாங் அஸ் மார்க்கெட் கீழே போகிற வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து டோட்டலி அன்டிஃபைன், விச் இஸ் அன்லிமிட்டட். மார்க்கெட் ரொம்ப கீழே போக ஹியூஜ் ப்ராஃபிட் இருக்கும். மேக்ஸிமம் லாஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஓவரால் ப்ரீமியம் பே பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுதான் மேக்ஸிமம் லாஸ். அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 37% தான் ஓவரால் ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட்டே இருக்குது. அண்ட் ஓவரால் ரெக்வயர்ட் மார்ஜினும் பார்த்திங்கன்னா 3,500 சின்ஸ் ஆப்ஷன் பையிங்கிறதுனால. ஸோ இதை எப்படி டெபிட் ஸ்ப்ரெட்டாக மாற்றணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா 18,200 புட் ஆப்ஷன் நம்ம பை பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு கீழே ஒன் மோர் லெவல் 18,100 புட் ஆப்ஷனை நான் இப்போ ஷார்ட் பண்ணுறேன். ஸோ ஷார்ட் பண்ணோடனே என்ன ஆகுது, என்னோட ஓவரால் மேக்ஸிமம் லாஸ் அண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ரெண்டுமே டிஃபைன் ஆகிடுது. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா
இப்போ என்னோட எஸ்டிமேட்டட் மார்ஜின் இன்னுமே கம்மியாயிடுச்சு. ஸோ 18,200 இருந்தால் போதும் இந்த ஷார்ட் பொசிஷன் என்னால் எடுக்க முடியும். அண்ட் மேக்ஸிமம் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ பாருங்கள், which is much higher. It is almost 1:2.3. ஸோ which is that மேக்ஸிமம் ப்ராஃபிட் எனக்கு வந்ததுன்னா ஆல்மோஸ்ட் 3,300 rupees வரும். அண்ட் லாஸ் வந்ததுன்னா வெறும் 1,650 தான் லாஸ் ஆகும். ஸோ ப்ரீவியஸ் லாஸை விட இது ரொம்பவே கம்மியாகிடுச்சு. அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா ப்ராபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் ரொம்ப 33%, 34% தான் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் மோர் தென் 43% ஆகிடுச்சு. ஸோ உங்களோட ப்ராஃபிட் பொட்டன்ஷியலும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அண்ட் மார்ஜின், எஸ்டிமேட்டட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம வச்சுருந்த அந்த கால் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த எஸ்டிமேட்டட் மார்ஜினே 23,000 24,000 இருந்தது. இப்போ இது அதை விட கம்மியாயிடுச்சு, which is 18,200 தான். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா 2,500 ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ 1:1 இருந்தது. 2,500 ரிட்டர்ன்ஸ், 2,300 ரிஸ்க் அப்படி இருந்தது. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க் ரொம்பவே கம்மியாயிடுச்சு, which is much lower. 1,600 தான் ரிஸ்க்கு, பட் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா 3,300 ஆயிடுச்சு. அண்ட் எஸ்டிமேட்டட் மார்ஜினும் கம்மியாகிடுச்சு. ஸோ கிரெடிட் ஸ்ப்ரெட்டை விட டெபிட் ஸ்ப்ரெட் மச் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் உங்களோட ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா மச் ஹையர் தென் த கிரெடிட் ஸ்ப்ரெட். ஸோ திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் ஹெட்ஜ். ஸோ மார்ஜின் பெனிஃபிட்னு மட்டும் வச்சு நீங்கள் ஹெட்ஜ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 1,000 points அவே, ஒரு 500 points அவே பை பண்ணுறது மார்ஜின் பெனிஃபிட். பட் இந்த ஹெட்ஜ் படி பார்த்தீங்கன்னா ஒரு நியர்பை ஓடிஎம் ஆப்ஷன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியோ இல்லை ஹெட்ஜ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களோட ரிஸ்க் ஓவராலாகவே ரொம்பவே கேப் ஆயிரும். ஸோ நீங்கள் கேப் அப் நடக்குது, கேப் டவுன் நடக்குது, எதை பற்றியும் வரி பண்ணிக்காமல் யூ கேன் ஈஸிலி ட்ரேட். ஸோ எவ்ரி திங் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி டீட்டெயிலாக வந்துடும். ஸோ திஸ் இஸ் த ரிஸ்க், திஸ் இஸ் த ரிட்டர்ன்ஸ், திஸ் இஸ் த மார்ஜின் ரெக்யர்மெண்ட். ஸோ தட் இஸ் வை ஹெட்ஜ் பேஸ்ட் டெக்னிக் இஸ் மச் ஹெல்ப்ஃபுல். ஸோ நம்ம இப்போ ஹெட்ஜ் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு சிம்பிளிஃபைட் 920 ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் வந்து அட் த மணி கால் ஆப்ஷன் அண்ட் அட் த மணி புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் ஸ்ட்ராட்டஜி வாஸ் எக்ஸ்பிளைன் பை அசிம் சிங்கல் இன் ட்ரேடிங் வித் Groww சேனல். ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு replicate the same here. ஸோ அவரோட ரூல்ஸ் படி என்னென்னா 920K ஆன் எவ்ரி ஃப்ரைடே யூ ஹேவ் டு ஷார்ட் அட் த மணி கால் ஆப்ஷன் அண்ட் அட் த மணி புட் ஆப்ஷன். ஸோ அதுபடி நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஓவரால் ஸ்ட்ராட்டஜி. ஸோ 920க்கு எவ்ரி ஃப்ரைடே நீங்கள் ஷார்ட் பண்ணுறீங்க, எக்ஸ்பைரிக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பொசிஷனல் சிஸ்டம். அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் ஓவரால் இண்டிவிஜுவல் லேக். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் 700 rupees ஷார்ட் பண்ணியிருக்காரு, புட் ஆப்ஷன் ஒரு 738 ஷார்ட் பண்ணியிருக்காருன்னா ஸ்டாப் லாஸ் 50% ஆஃப் தீஸ் ப்ரீமியம்ஸ். ஸோ எப்போ அது ஹிட் ஆகுதோ அப்போ நீங்கள் எக்ஸிட் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஓவராலாக உங்களோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஸோ அவர் சொன்ன ரூல்ஸ் படி நீங்கள் 2022லேருந்து 2023 வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 856 points. ஸோ அட் த மணி கால் ஆப்ஷன் அண்ட் அட் த மணி புட் ஆப்ஷன் எவ்ரி ஃப்ரைடே 920க்கு ஷார்ட் பண்ணுறீங்க. அண்ட் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி டே அன்றைக்கி யூ ஆர் ஜஸ்ட் ஸ்கொயரிங் இட் ஆஃப். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா திஸ் இஸ் த ஓவரால் ரிட்டர்ன்ஸ். ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ் படி பார்த்தீங்கன்னா 850 points வித் லாட் சைஸ் ஆஃப் 25 அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 21,400 rupees தான் ஓவரால் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 11%. ஸோ ஓவராலாக 1 இயரில் பார்த்தீங்கன்னா 2 lakhs மார்ஜின் வச்சு ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி விச் இஸ் வெரி ஸ்டாப் லாஸ் பேஸ் பண்ணி வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜி படி 11% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். ஸோ இதுவே நான் ஹெட்ஜ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ்க்கு பதிலாக இப்போ நம்ம ஹெட்ஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண தேவையில்ல, 50% ஸ்டாப் லாஸ் ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கு பதிலாக ஹெட்ஜ் யூஸ் பண்ணோன்னா ஹெட்ஜ் இஸ் நத்திங் பட் நீங்கள் வந்து அதே அட் த மணி கால் ஆப்ஷன் அட் த மணி புட் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணுங்கள். பட் அடிஷன் டு தட் ஒரு 4,000 points அவேல இருக்கிற டீப் ஓடிஎம் ஆப்ஷன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் அப்படி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 rupees 6 rupees அப்படி தான் இருக்கும் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ். ஃபார் மார்ஜின் பெனிஃபிட்டுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அண்ட் டு ஆல்சோ கண்ட்ரோல் த ஹியூஜ் ரிஸ்க் சைட். ஸோ அப்படி வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா ஓவராலாக ரிட்டர்ன்ஸ் மச் பெட்டராகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா சம்டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் உங்களோட ஃபேவருக்கே போயிடும், அதுக்குள்ளே அந்த ஜோனுக்குள்ளேயே இருக்கும். ஸோ நல்ல ட்ரேட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால கெட்டு போய் நமக்கு மிஸ் ஆகிடும், ப்ராஃபிட் வராது. பட் ஹெட்ஜ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ரிஸ்க் ப்ரொடெக்டடாக இருக்குது. பட் இந்த மாதிரி இதே சிஸ்டமுக்கு அதே 920 ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி அதே ஃப்ரைடே 920க்கு நீங்கள் என்டர் பண்ணுறீங்க, எக்ஸ்பைரிக்கு க்ளோஸ் பண்ணுறீங்க. பட் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டாப் லாஸ் ஒரு 4,000 points அவையில் இருக்கிற ஓடிஎம் ஆப்ஷன்ஸை பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோ ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த ரிசல்ட் படி நமக்கு ஆல்மோஸ்ட் 3,500 points கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு ஃபார் த லாஸ்ட் 1 year. ஸோ வித் ப்ராஃபிட் ஆஃப் அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 87,500 rupees ஆஃப் ப்ராஃபிட். ஸோ மார்ஜின் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 lakhs மார்ஜின் ரெக்யர்மெண்ட் வச்சா கூட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 58%. ஸோ ஸ்டாப் லாஸ் பேஸ்ட் மெக்கானிசமில் 11% தான் வந்திருக்கு. பட் இந்த ஹெட்ஜ் பேஸ்ட் மெக்கானிசமில் ஆல்மோஸ்ட் 58% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே. ஸோ பேசிக்கலாக நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு ஹெட்ஜிங் பேஸ்ட் ஒரு ஓவரால் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட்னா என்னென்னு பார்த்தோம், டெபிட் ஸ்ப்ரெட்னா என்னென்னு பார்த்தோம், அது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தோம், அதுக்கான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எது பெட்டராக இருக்குன்னு பார்த்தோம். ஸோ நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் ஒரு வியூ வச்சுருக்கீங்க, டைரக்ஷனல் வியூ வச்சுருக்கீங்க,
மார்க்கெட் மேலே போகுது இல்லை கீழே போகுதுன்னா நேக்கடு செல்லிங்க்கு பதிலாக இந்த மாதிரி கிரெடிட் ஸ்ப்ரெட்டோ இல்லை டெபிட் ஸ்ப்ரெட்டோ யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி ஓவராலாக ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு அப்படி பார்த்தோம். இன் அடிஷன் டு தட் ஒரு ஓவரால் ஸ்ட்ராட்டஜியும் எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி படி வித் ஸ்டாப் லாஸாக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, இல்லைனா வித் ஹெட்ஜ் பேஸ் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ இது பேசிக்கலி உங்களோட ஆப்ஷன் செல்லிங் சிஸ்டமில் நீங்கள் எவ்வளோ ஹெட்ஜ் உள்ள கொண்டு வரீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்ப்ளீட் ரிஸ்க் பேராமீட்டர் டோட்டலாக டிஃபைன் ஆகிருக்கும். உங்களுக்கு லாங் டேர்மில் இந்த அப்ரோச் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸில் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.